இது என்னுடைய குரல் அல்ல, நான் ஒரு அழுத்தத்தில் இருக்கின்றேன். திமுக என்ன, நீங்க திமுகங்கிற வார்த்தை போட திமுக என்ன நினைப்பாங்க? நீங்க முதல்ல எழுதும் போது ஒரு பத்திரிகையின் சூழ்ச்சின்னு எழுதுறாரு. நான் என்ன சொல்றேன், அந்த பத்திரிகையின் சூழ்ச்சியை உடைக்கிறதுனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் அந்த விழாவில் கலந்துக்குவேன். நான் கலந்துக்கிட்டால் நான் இந்த கூட்டணியில் தான் இருக்கேன், நான் கூட்டணி போக மாட்டேன். நீங்கள் பல தடவை சொல்லிட்டீங்க, இந்த விழாவில் கலந்து கொள்வதாலே இது கூட்டணி நான் மாறப்போகிறேன் என்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கலந்துருக்கலாமே. நீங்கள் பெருந்தன்மை குறித்து பேசுகிறார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் ஏன் கலந்துக்கல, இல்லை ஏன் விகடன் வந்து சேர்க்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் யோசிச்சு பார்க்கலன்னு சொல்லி கேட்குறாரு. விகடனோ வாய்ஸ் ஆஃப் காமனோ அவரை புறக்கணிக்கல. அவர் வந்து அண்ணனை நீங்கள் வர வேணானே, எங்களுக்கு வந்து இவர் வந்தால் போதுன்னு சொல்லவே சொல்கிறார். அவர் தான் சொல்கிறார், முதல்ல என்னை கூப்பிட்டாங்க, நான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் வரலன்னு சொல்லி அவர் தான் நிராகரிக்கிறார், அவர் தான் புறக்கணிக்கிறார். ஒரு பார்வை என்னவாயிடும், நீங்கள் அம்பேத்கர் விழாவை ஏன் திரும்ப அவர்கள் புறக்கணிக்கிறார், அண்ணன் ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதற்கான விளக்கம் கொடுக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன சொல்றாரு, திமுக என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, திமுக என்ன நினைப்பாங்க தெரியல. திமுக என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆதவ அர்ஜுனன் வந்து தொடர்ச்சியாக என்ன பேசுறாரு, உங்களுடைய கட்சியின் கோஷமான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்கள் தானே சொல்றீங்க, நாங்கள் ஒரு காலத்தில் இது அடைந்தே தீர்வோம். நான் கேட்குறேன், எப்போ அடைந்து தருவீங்க? ஒரு 50 வருஷம் ஆகுமா இன்னும்? அதுக்காக ஆதவ பேசுற பேச்சு தான் இப்ப வந்து சர்ச்சையாகுது. இது முழக்கம் அதுதான். அதனால அதை ஒட்டி எப்படி அவங்க வந்து திசை திருப்புறாங்க, திமுகவுக்கு எதிரானதா தான். இப்ப நேற்று திருமா இந்த விழாவில் பங்கேற்கிறாருன்னு வச்சுப்போம், பை சான்ஸ் அப்படி இருந்ததுன்னா இதே ஆதவும் திரும்ப விஜயும் அரசியல் பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? அவர் சொல்றாரு இல்லையா, அந்த எனக்கு அந்த உறுதித்தன்மை கொடுத்தாங்க, பேச மாட்டேன், பேசியிருக்க மாட்டாரு அவர். ஏன்னா அப்ப இல்லைன்னா உடனே பேசியிருக்காங்க, நீங்க பேசியிருக்கலாம் மேபி. ஏன்னா இன்னைக்கு அதை முதலில் துவக்கி வைப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனன் அவர்கள் தான்.